வணக்கம். இன்னைக்கு நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கவனச்சிதறல் என்ற சொல்லை வரையறை செய்தவர் யார்? கவனச்சிதறல் என்ற சொல்லை வரையறை செய்தவர் யார்? சரியான விடை பாட்டியா. செகண்ட் கொஷின், ஆளுமையை அளவிடுவதற்கான செயல்திறன் முறையை உருவாக்கியவர் யார்? ஆளுமையை அளவிடுவதற்கான செயல்திறன் முறையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை மே. தேர்டு கொஷின், சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி ஆளுமைக்கான தார்மீக ஆயுதமாக கருதப்படுவது? சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி ஆளுமைக்கான தார்மீக ஆயுதமாக கருதப்படுவது? சரியான விடை சூப்பர் ஈகோ. ஃபோர்த் கொஷின், பள்ளி இணைப்பு திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது? பள்ளி இணைப்பு திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது? சரியான விடை கோத்தாரி குழு. ஃபிஃப்த் கொஷின், தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம் எது? தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம் எது? சரியான விடை புலன் உறுப்புகள். சிக்ஸ்த் கொஷின், மரத்தல் வளைவு சோதனையை உருவாக்கியவர் யார்? மரத்தல் வளைவு சோதனையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை எப்பிங்காஸ். செவன்த் கொஷின், எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் யார்? எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ரஷல். எய்த் கொஷின், நடமாடும் பள்ளி என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? நடமாடும் பள்ளி என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? சரியான விடை மெக்டொனால்ட். நைன்த் கொஷின், காட்டலின் ஆளுமை பட்டியலில் உள்ள பரிமாணங்களின் எண்ணிக்கை? காட்டலின் ஆளுமை பட்டியலில் உள்ள பரிமாணங்களின் எண்ணிக்கை? சரியான விடை 16. டென்த் கொஷின், ஓர் குழந்தை அனுதினமும் மாற்றத்தை எதிர்கொள்கிறது என்று கூறியவர் யார்? ஓர் குழந்தை அனுதினமும் மாற்றத்தை எதிர்கொள்கிறது என்று கூறியவர் யார்? சரியான விடை பியாஜே.